வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 53 ஃபேக் அண்ட் சைக்கிக். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருப்போம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும், போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கிற பிளேலிஸ்ட்டோடது. ஸோ அதனால் கம்ப்ளீட் அனிமையை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட் லிங்க் மூலமாக போய் பார்த்துக்கலாம். சரி, வாழ ஒன்றும் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடு கிரெடிட் சீன்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ க்ரோலோ பார்த்தீங்கன்னா என்னதான் காலை வச்சு தடுத்தாலுமே ஜெனோ பார்த்தீங்கன்னா விடாமல் குத்திக்கிட்டே இருக்கிறாப்புல. இதுதான் உனக்கான நேரம் சில்வா, கரெக்டாக இந்த டைமில் என்னை கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெனோ சொல்லிட்டு இருக்கும்போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபுல் பவர் திரட்டி பார்த்தீங்கன்னா இங்கே க்ரோலோ மேலேயும் ஜெனோ மேலேயும் பார்த்தீங்கன்னா சில்வா பயன்படுத்தியிருப்பாரு. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குது. அண்ட் அது சாதாரண வீடில் பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. அந்த மாளிகையில் நிறைய பேர் காவலாளி நின்றுட்டு இருக்காங்க. அந்த காவலாளிங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தாண்டிட்டு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுட்டான். ஸோ அடிச்சு போட்டு அந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி கட்டிகிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கில் ஆஃப் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க யாருன்னு பார்த்தா ஸோ இலுமி பார்த்தீங்கன்னா உள்ளே நடந்து போயிட்டே இருக்கிறான். ஸோ இங்கே பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியுது இலுமிதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அதே சமயத்தில் யார் யூனிவர்சிட்டியில் அவள் பெரிய ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கும்ல சில்வா அட்டாக் பண்ணதுனால இங்கே உள்ளே இருக்கிற எல்லா கேங் மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டாங்க. இதுக்கு மேலே நல்லா பொறுமையாக நடத்துக்க முடியாது. ஏன்னா என் வெப்பன்ஸை மரியாதை கொடுக்குறீங்களா இல்லை நானே என் வெப்பன்ஸை போய் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டை பிடிச்சி கட்டிகிட்டே இருக்கேன். அந்த இடத்துல பீன் சொல்லிட்டு அங்கே ஒருத்தருவான் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் யாருமே பதற வேணாம், நாங்கள் டென்டான் கிட்ட பேசிட்டோம். ஸோ அதனால் இங்கே யாருமே பயப்பட வேணாம், ஆக்ஷன் எப்போ போல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே நிறைய டான்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து நியான் எழுதி கொடுத்த வருங்காலத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு இவங்க சாக மாட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஏன்னா நியானோட வருங்கால கணிப்பு எல்லாமே ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுமே இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஆக்ஷனுக்கு வர எல்லாருமே பயந்துருப்பாங்கல்ல, இவங்களை கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக அந்த 10 டான்ஸுக்குமே ஒருத்தர் பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டான் இருக்கிறாப்புல. ஸோ நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்ல, ஏன்னா அந்த ஃபேண்டம் ட்ரூப்பை தோக்கடிக்கிறதுக்கு சில ஆளுங்க எல்லாமே நிரூபிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்கள் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தன்னம்பிக்கையோட பேசிகிட்டே இருக்கிறான். சரி, 10 டானில் ஒரு பெரிய டானே வந்து சொல்லிட்டாப்ல இதுக்கு மேலே எந்த ஃபேண்டம் ட்ரூப்பு வர போகிறதில்ல அப்படின்னு அங்கே ஆக்ஷனில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாளிகையை வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து வீடியோ காலில் பேசியிருப்பார் பார்த்தீங்களா, அவரை தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரோபோட் மாதிரி அப்படியே அசைஞ்சாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு பார்த்தீங்கன்னா பறந்து வந்து அவரோட கருவிலி மேலேயே உட்காருது. அண்ட் இவர் கண் அசைக்காமல் அப்படியே இருக்கிறாப்புல. இவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊசி குத்தி இருக்கும். ஸோ இலுமி தன்னோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மாத்திரக்காக ஒரு ஊசி பயன்படுத்தியிருப்பா பார்த்தீங்களா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான் மேலே பயன்படுத்திட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே சில்வாவுக்குமே பார்த்தீங்கன்னா கால் வருது. தன்னோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணியிருக்கிறான். அப்பா எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு இலுமி பார்த்தீங்கன்னா சில்வாட்டு கட்டிட்டு இருக்கும்போது நாங்கள் இங்கே ஒரு சண்டையில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடடா நீங்கள் என் கிளைண்ட்டை போட்டு அடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இலுமி சொல்லிட்டு இருக்கிறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ என் கிளைண்ட் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், அதனால என் கிளைண்ட்டை யாருமே கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா என் கிளைண்ட் கொடுத்த வேலை இந்த 10 டான்ஸ் கொள்றதான், அந்த 10 டானையுமே நான் கொண்டு போட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த வேலையில் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலுமி அங்கே பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜெனோ க்ரோலோ எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்படின்னு நான் உன்னை பொழைச்சி விட்டுறோம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனோ வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நிஜமானமாக சொல்கிறீங்க, ஏன் இந்த ஒரு சான்ஸ் தான் என்னை கொள்றதுக்கு உங்களுக்கு சரியான நேரம், இதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு க்ரோலோ சொல்லிட்டே இருக்கிறான். நாங்கள் என்ன எங்களோட ப்ளஷருக்காக கொள்றோன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, இதெல்லாம் எங்களோட ஒரு தொழில் தான், இந்த விஷயத்தை நாங்கள் பிடிச்சி தான் செய்வோம், ஆனால் இது தொழில் ரீதியாக செய்வோமே தவிர மற்றபடி நாங்கள் எந்த ஒரு ப்ளஷருக்குமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனோ சொல்லிட்டு இருக்கிறாப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை ஈஸியாகவே தோக்கடிச்சிருவேன், ஏன்னா போன தடவை நான் உங்களோட சண்டை போட்டதில் நீ ரொம்பவே வீக்காக இருக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனோ சொல்லியிருக்கிறாங்க. நிஜமானமாக சொல்கிறீங்க, ஏன்னா நான் இதுக்கு மேலே இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டுனா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோலோ சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் உன்னோட ஸ்ட்ராங் ஆகி காட்டுவாண்டா, அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கூட கொஞ்சம் டீம் சேர்றதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இங்கே க்ரோலோ சொல்லியிருப்பான். எனக்கு உங்களோட டீம் சேர்றதுக்கு விருப்பமே இல்லை, ஏன்னா ஜோல்டிக் ஃபேமிலியில் இருக்கிற யாருமே அவங்க கூட டீம் சேர மாட்டாங்க, அதனால் இந்த ஒரு தடவை பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மகனும் 2 பேரும் கிளம்பியிருப்பாங்க. அப்பாடா விட்டது சனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரோலோ அந்த இடத்துல அப்படியே சாஞ்சிட்டாப்பல மனுஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நியானை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நியான் பார்த்தீங்கன்னா இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கிறா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குராபிக்கா யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆம்புலன்ஸ் தான் இங்கே கால் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, அதனால் இவங்க இன்னும் கண் விழிக்கவே இல்லை. இப்போ ஆம்புலன்ஸ் வந்தால் தான் அவங்களை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, ஆம்புலன்ஸ் வரதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குராபிக்கா பேசிகிட்டே இருக்கும்போது அண்ட் அந்த இடத்துல க்ரோலோட ஆளுங்க எல்லாமே வந்துட்டாங்க. பாஸ் என்னாச்சு, போட்டு பெரட்டி எடுத்துருப்பாங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷால்னார் எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சண்டை போடுறத நான் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருந்தது தெரியும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்ட்டோப்பி எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருச்சுல அப்படிங்கிறாங்க. நம்ம க்ரோலோவுமே எல்லா வேலையாக பக்காவாக இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டோப்பி அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே பேசிகிட்டே இருக்குது. அப்படின்னு சரி நம்மளோட வேலை இனிதே ஆரம்பிக்கலாம், நம்மளோட வேலை எல்லாத்தையுமே உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டோப்பிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நியானுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி பாதுகாக்கிறதான வேலை, நம்ம குராபிக்காமே பார்த்தீங்கன்னா நியானை பாதுகாட்டு போயிட்டே இருக்கிறா.
அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் எல்லாமே விற்றுட்டு அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பிட் ரேட்டுக்கு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வாங்கியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ஷனுமே நடக்கும்ல. ஸோ இந்த ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா பீன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நல்லபடியாக எந்த வேலையுமே நடக்கலை. ஸோ இப்போ எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறான். பற்ற வைக்கிற கை வேறு மாதிரி கை மாதிரி இருக்குது. ஸோ அங்கே என்னென்னு பார்த்தா வெளிச்சத்தில் ஹிசோ கண்டுகிட்டே இருக்கிறான். ஸோ அந்த மாக்கிங்கிற பொண்ணு அவளோட த்ரெட்டை பயன்படுத்தி பீனை பார்த்தீங்கன்னா கழுத்தில் உயிர் போகிற வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மாட்டி அந்தளவுக்கு செத்து போயிட்டா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நைஃப் வந்துருக்குது இங்கே ஆக்ஷனுக்கு. ஸோ அந்த ஆக்ஷனை பிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நல்ல வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ஆக்ஷனரை கண்ட்ரோல் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷால்னருக்கு தான். அப்படின்னு சரி இவங்க நான் ஆட்டோ கண்ட்ரோல்லே போட்டுறேன், ஏன்னா இவனே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அந்த பொருள் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷனல் ப்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாடியாட்டு இருக்குது. அந்த ஜாடி ஆக்ஷனுக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜாடியை வந்து கொர்டோபிகிட்ட கொடுத்துட்டாங்க. அண்ட் கொர்டோபியும் பார்த்தீங்கன்னா அவளோட பவரை பயன்படுத்தி ஒரிஜினலான இருக்கிற பொருளையே பார்த்தீங்கன்னா அப்படி டூப்ளிகேட்டாக மாற்றிட்டா. ஸோ இந்த பொருளை நீங்கள் கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் ஜாடி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த இன்ஸ்பிரேஷனல் ப்ரூ அப்படிங்கிற ஒரு ஜாடி வந்து உலகத்திலே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆக்ஷன் இங்கே ஜோரம் நடந்துகிட்டே இருக்குது. அங்கே 2 சோல்ஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா குறைப்பிக்கிட்ட வெளியே நின்று பேசிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறா, ஏன்னா ஃபேண்டம் ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாமே செத்துட்டாங்க, லீடரை கொண்டுட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே குரோபிகாவுக்கு கையும் புரியல காலும் புரியல, ஏன்னா ஃபேண்டம் ட்ரூப் மெம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பானே, இவங்களை அசல்ட்டாக கொண்டிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. குராபிகாவுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜெஞ்சி அப்படிங்கிற ஒரு மாஃபியா கேங்கவே வந்துட்டான். ஸோ இவன் நோஸ்டாக் கூட எப்பவுமே வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான்ல, என்னாச்சு இனிமேல் உன் வேலையே தேவையில்லை, என்ன எல்லா வேலையுமே அந்த ஜோல்டிக் ஃபேமிலியும் முடிச்சுட்டானுங்க, நீ மறுபடியும் போய் குப்பை எழுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜெஞ்சி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே குராபிகா பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துருச்சு. மூக்குலேயே எட்டி ஒரு குத்து விட்றா பாருங்க, அவன் பறந்து போய் விழுந்துட்டான். ஸோ நான் அந்த கேங் மெம்பரை நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்க செத்துட்டாங்கன்னு முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல குருட்டோபியோட பவர் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா செத்த மாதிரி இந்த இடத்துல ஒரு க்ளோனை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் இதை பார்த்த சில பேருக்கு எப்படி தெரியும், ஃபேண்டம் ட்ரூப்பில் இருக்கிற எல்லாருமே செத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த க்ரோலோங்கிற தலைவன் தொடாத, ஏன்னா அவன் தான் இந்த கேங்கே தலைவனாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கேங்கில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் செதறி கிடக்கிறாங்க. அண்ட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான முறையில் அப்படியே கொண்டு போட்ட மாதிரி அவங்களோட ஒவ்வொரு சிலையுமே பார்த்தீங்கன்னா கீழே கிடக்குது. ஏன்னா இந்த பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா குருட்டோபியோட தான், எல்லாமே ஒரு டூப்ளிகேட் தான். ஸோ இதை பார்க்குற குராபிகாலையும் சுத்தமாக நம்பவே முடியல, ஏன்னா தான் கிளானை அழிச்சவங்களை இவனே பழி வாங்கணும் அப்படின்னு இருப்பான். ஸோ ஓடி போய் ஆக்ஷன் நல்லா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆக்ஷனுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா குர்டா கிளானோட ஐபால்ஸ் வந்துருக்குது. ஸோ அந்த ஸ்கேர்லைட் ஐஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்லைட் ஐஸை பார்த்தோன்னே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சுல. அண்ட் இவளுமே பார்த்தீங்கன்னா மனசை கல்லாக்கிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லைட் நோஸ் எடுக்க கூப்பிட்றா. ஸோ இங்கே அந்த ஸ்கேர்லைட் ஐஸ் வந்து வந்திருக்குது, நான் என்ன ஆக்ஷன் பண்ணட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன விளையாடினாலும் சரி நீ ஸ்கேர்லைட் ஐஸை எடுத்து தாங்கணும், ஏன்னா என் பொண்ணு நீயான்னு எந்திரிச்சதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் நோ ஸ்டேட் சொன்னதுக்கப்புறம் சரி ஆரம்ப வேலையாக பார்த்தீங்கன்னா இங்கே குர்டா கிளானோட ஐபாலுக்கு பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் சொல்கிறாப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 350 மில்லியன் 400 மில்லியன் சொல்லிட்டு ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்குது. அண்ட் 450 மில்லியன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைப்பிக்க சொல்லிட்டு இருக்கிறா. இதை பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 400 மில்லியன் போனதுக்கப்புறம் 500 மில்லியன் 700 மில்லியன் போயிட்டே இருக்குது. அடிவாங்கின ஜெஞ்சி பார்த்தீங்கன்னா குராபிக்காக்கு எதிராக அவனுமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பிட்டில் வந்து பிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ குராபிக்காக்கு வேறு வழியே இல்லை, ஹையஸ்ட் பிட்டில் அவனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காசை போட்டுட்டா. ஸோ 2.9 பில்லியனில் நான் பணம் போட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்க சொல்லிட்டு இருக்கிறா. என்னது அவ்வளோ பணமா அப்படின்னா கமிட்டிக்கு அவ்வளோ பணம் தேவைப்படுதா, இந்த பணம் வந்து இந்த கமிட்டிக்கு மட்டும் இல்லை என்னோட கௌரவத்துலேயும் இருக்குது. ஸோ நான் எந்த அளவுக்கு அந்த பொருளை வாங்குறதுல மமுக்கரமாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு அந்த பெருமையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, என்கிட்ட நீயான் இருக்கிறா, நான் நீயானை வச்சுக்கிட்டு அந்த பணத்தை எல்லாமே திரும்ப சம்பாதிச்சிருவேன், இப்போ என்னோட கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீயான் மேலே இருக்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா 2.9 பில்லியன் கொடுத்து அந்த குர்டாக்கிளானோட ஐபாலை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த குர்டாக்கிளானோட ஐபாலுமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக இருக்குன்னு நான் நினச்சிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணு மயக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா தலையில் தலையை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. குராபிகாவுக்கு மனசே இல்லை, ஏன்னா தன் கிளானில் இருக்கிற ஒருத்தவங்களோட கண்ணு தான் இது. அவள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை ஒரு மாதிரி சோகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மனசே வெறுத்துட்டா, ஏன்னா இவங்க கிளானை கொண்டவங்கள இவன் தான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பார்ல, இவனால் கொள்ள முடியல. ஸோ அந்த கிளானில் ஐயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவனோட அந்த லென்ஸ் கழட்டி வச்சுட்டான். ஸோ இவன் வந்து குர்டா கிளான் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கிறக்காக ஒரு பிளாக் லென்ஸ் போட்டிருப்பான். அந்த லென்ஸை மூஞ்சி கழுவும்போது பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சதுக்கப்புறம் இங்கே குர்டா கிளான் ஐ கிடச்சிருக்கும்ல. ஸோ அந்த ஐயை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறான் லைட் நோஸ்டேட் கிட்ட குராபிகா. அண்ட் குராபிகாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஜெஞ்சியுமே வந்து நின்றுட்டு இருக்கிறான். முன்னாடி போயிட்டு இருக்கிற குராபிகாவுக்கு ஏகப்பட்ட தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறான். நான் யாரும் தெரியுமா, நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி கண்ணையை வந்து நீட்டிட்டான். என்ன தைரியம் இருந்தால் நீ முன்னாடி வருவேன், இன்னும் ஒரு எடுத்து வச்சுன்னா நான் உன்னை சுட்டு போட்டுருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்து கட்டிகிட்டே இருக்கும்போது உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க, ஏன்னா இதுக்கு மேலே நான் யாருக்குமே வழிவிட போகிறதில்ல, எவனுமே என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிகாவோட கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்குது. இந்த கண்ணை பார்த்த செஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ ஆகுது. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை பார்த்து அப்படியே மிரண்டுட்டு இவன் பார்த்தீங்கன்னா டொப்புன்னு கீழே விழுந்துட்டான். யாரா இவன் எங்கிருந்துடா வந்திருக்கான், இவனோட கண்ணி எப்படி சவு
டோப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெஞ்சிக்குள்ளே 1000 கேள்வி போய்கிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குர்டாக்கலானோட ஐபால்ஸ் எடுத்துக்கிட்டு குராபிக்கா லைட் நோஸ்ட் எடுக்க பார்க்க போய்கிட்டே இருக்கிறான். அண்டு நம்ம ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழியாக தப்பிச்சு வந்திருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் எப்படியாவது லியோரியோ கிட்ட எல்லாத்தையுமே விவரமாக சொல்லலான்னு பார்த்தா அந்த இடத்துல லியோரியோவும் ஜெஃபைலும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அட பாவீங்களா, நாங்கள் மாட்டியிருக்கிற நேரத்தில் நீங்கள் இப்படி தான் ஜாலியாக குடிச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இல்லை நாங்கள் சும்மா சரக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு லியோரியோ பேசிட்டு இருக்கும்போது, டே உனக்கு தான் வயசே ஆகலையே, அதுக்கு முன்னே எப்பறம் நீ சரக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் இதெல்லாம் ஃபேமஸு, அதனால் நீங்களே வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதெல்லாமே பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க நடந்து வந்தது தப்பிச்சு வந்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியே நீங்களே தப்பிச்சு போனீங்களா அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெஃபைல், நீ எனக்கு சொல்லிக் கொடுத்த டெக்னிக் இருக்குது பார்த்தியா, சைட் ஸ்டெப்பிங், ஸோ அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன், எங்கள் வழியே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அங்கே இருக்கிற செவத்தை உடச்சிட்டு தான் நாங்கள் தப்பிச்சு போனோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நான் சொல்லிக் கொடுத்து வச்சு தான் நீங்கள் தப்பிச்சிங்களா, எப்படியோ நான் உங்களுக்கு ஒரு வகையில் உதவி இருக்கிறேன்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு ஜெஃபைல் பேசிகிட்டே இருக்கும்போது, நானும் ஜெஃபைல் கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு லியோரியோ பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நானும் கிலோவும் குராபிக்கிட்ட போய் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் பேசிகிட்டே இருக்கும்போது, என்னடா சொல்கிறீங்க, நீங்கள் குராபிக்காக கால் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ கேட்டுகிட்டே இருக்கிறான். ஆமாம் நான் அவன்கிட்ட கால் பண்ணேன், ஏன்னா அவங்ககிட்ட வந்து நென்னபிலிட்டி வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது, ஏன்னா ஒத்தையிலே இருந்துட்டு அந்த கேங்கில் இருக்கிற ஒருத்தனை வந்து அவன் சாகடிச்சிருக்கிறான், அதனால தான் நாங்கள் 2 பேருமே அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீங்கள் ஏற்கனவே நென்னபிலிட்டி கற்றுக்கிட்டீங்கல்ல, அதனால் மறுபடியும் என்ன போய் கற்றுக்குறீங்க அப்படின்னு லியோரியோ கேட்கும்போது, அப்படியெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டது வெறும் பேசிக் தான், ஸோ அந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறது குராபிக்க மட்டும் தான், அவங்ககிட்ட தான் நாங்கள் போய் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலோ சொல்லிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியோன் கண்ணு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கேர்லைட் ஐஸை பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வாவ், எனக்கான ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீங்கள் எனக்காக இந்த ஐஸை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நியான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி குராபிக்கா ரொம்பவே சோகமாக இருக்கிறா. ஒரு வழியாக நான் உங்களுக்கு கொடுத்த மிஷனில் நீங்கள் ஏதாவது ஒன்றாவது முடிச்சிருக்கிறீங்க, எனக்கு உங்களை நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது, ஸோ நீங்கள் ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட் நோட் ஸ்டேட் அங்கே பேசிட்டு கிளம்பிட்டே இருக்கிறாப்புல. குராபிக்காவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் தான் கிளானை கொண்டவனை இவனால் கொல்ல முடியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு மாதிரி சோகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இவங்க கிளான் செத்துட்டாங்க அப்படிங்கிறத குராபிக்காவில் நம்பவே முடியல. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக வந்திருக்கிறான். குராபிக்கா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி கட்டிகிட்டே இருக்கும்போது, இல்லை அப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு மெலோடி கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக நடந்து மாடிக்கு போயிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டலோட டாப் வெராண்டாவில் போயிட்டு யாருக்கோ கால் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா கால் பிக் பண்ணவே இல்லை, ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிறா, கால் பிக் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஆனால் யாருமே அந்த இடத்துல கால் அட்டன் பண்ணவே இல்லை. என்னென்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஹிசோகாக்கு தான் இவன் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறான். பைத்தியக்காரன், நாங்கள் எல்லாருமே செத்துட்டு நினச்சிட்டு இருப்பான்னு இருக்குது ஹிசோகா நினச்சிட்டு இருக்கிறான். அண்ட் அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா கானுக்குமே கால் பண்ணி, நீ இனிமேல் இங்கே வர தேவையில்லை, ஏன்னா ஃபேண்டம் ட்ரூப்பை கொள்றதுக்கான வேலை உனக்கும் முடிஞ்சிருச்சு எனக்கு முடிஞ்சிருச்சு, ஃபேண்டம் ட்ரூப் எல்லாருமே செத்துட்டாங்க அவங்க லீடர் மொதல் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா அங்கே கான்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறான். பைத்தியக்காரன், நாங்கள் செத்துட்டு தான் நினச்சிட்டு இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா அவங்க கேங் மெம்பர்ஸோட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஜாலியாக பீர் குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஃபேண்டம் ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாம் செத்துட்டாங்களா, இனிமேல் எங்களுக்கான வழி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, தான் கிளானை கொண்டவங்கள தன்னால் கொல்ல முடியலையே அப்படின்னு ஒரு சோகத்தில் பார்த்தீங்கன்னா குராபிக்கா ரொம்பவே ஆழத்தில் இருக்கிறான். அண்ட் அதோடவே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடும் முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹரிஷ் வாய்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் டேரெக்டாகவே வீடியோஸ் எல்லாமே வந்து சேரும். சரி, உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.